ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா, இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நான் மும்பையை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் அவன் கால் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்போம். இவ்வளவு நேரம் எங்கே இருந்த அப்படின்னு கேட்போம். இதுவரை நாங்கள் 5 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவரை நான் 5 லட்சம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் இதுவரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம், எவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லுவோம், இதுவரை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஸோ அதை தான் இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ முதல்ல இதுவரைக்கும், இதுவரை, இவ்வளவு நேரம், இப்போது வரை, இது எல்லாத்தையுமே நம்ம இங்கிலீஷில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். அது என்னது அப்படின்னா so far. so far. இதனுடைய இங்கிலீஷ் மீனிங் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு நவ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா until this point அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த so farன்றதை நம்ம எந்தெந்த டென்சஸில் அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ஃபெக்ட் டென்சஸில் பயன்படுத்துவோம். குறிப்பாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பயன்படுத்துவோம். இதை வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இதுவரை எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் so far everything is going well. so far everything is going well அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டென்ஸ் பயன்படுத்தியிருக்கிறோம்? ப்ரெசன்ட் டென்ஸ். அண்ட் டு பி ஸ்பெசிஃபிக், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுவரை நாங்கள் 5 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் we have completed 5 chapters so far அப்படின்னு சொல்லலாம். we have completed 5 chapters so far. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டென்ஸ் பயன்படுத்தியிருக்கிறோம்? பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அப்போ so far அப்படின்ற எக்ஸ்பிரஷனை நம்ம பெரும்பாலும் எந்த டென்ஸில் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படி இல்லைன்னா பர்ஃபெக்ட் டென்சஸில் பயன்படுத்துவோம். அடுத்ததாக இந்த so far அப்படின்ற எக்ஸ்பிரஷனை சென்டென்ஸில் பிகினிங்கில் பயன்படுத்தணுமா அல்லது எண்டில் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சென்டென்ஸில் பிகினிங்லேயும் பயன்படுத்தலாம், எண்ட்லேயும் பயன்படுத்தலாம். ரெண்டுமே சரிதான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இது வரைக்கும் இந்த கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கோர்ஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ அட்டன் பண்ண வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? so far I have liked this course அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா I have liked this course so far அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முதல் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா so far அப்படின்றது நம்ம சென்டென்ஸோட பிகினிங்லேயே போட்டிருக்கிறோம். இரண்டாவது சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த so farன்ற எக்ஸ்பிரஷனை சென்டென்ஸில் எண்டில் போட்டிருக்கோம். அப்போ so far அப்படின்ற எக்ஸ்பிரஷனை நம்ம சென்டென்ஸில் முன்னாடியும் பயன்படுத்தலாம், எண்ட்லேயும் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸில் இந்த so farன்றதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல இதுவரை எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும். இது வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் இஸ் ஃபைன் so far. எவ்ரிதிங் இஸ் ஃபைன் so far அப்படின்னு சொல்லலாம். இதே போல் தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் தமிழ் மீனிங் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் கொடுப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்த உடனே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை நீங்கள் திங்க் பண்ணலாம். அப்படி திங்க் பண்ணிவிட்டு என்னோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஆன்சர் இது கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்த சென்டென்ஸுக்கு போகலாம். இவ்வளவு நேரம் நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய் அப்படின்னு கேட்போம். இவ்வளோ நேரம் நீ என்ன செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை நம்ம இங்கிலீஷில் வாட் ஹாவ் யூ பீன் டூயிங் so far. வாட் ஹாவ் யூ பீன் டூயிங் so far அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்போம். அதை நம்ம இங்கிலீஷில் வேர் ஹாவ் யூ பீன் so far. வேர் ஹாவ் யூ பீன் so far அப்படின்னு கேட்கலாம். அவர் இதுவரை 3 தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளார் அப்படின்றது he has won 3 elections so far. he has won 3 elections so far அப்படின்னு சொல்லலாம். நான் இதுவரை 5 லட்சம் சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் I have saved 5 lakhs so far. I have saved 5 lakhs so far அப்படின்னு சொல்லலாம். நான் இது வரைக்கும் மும்பையை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் I have never visited Mumbai so far. I have never visited Mumbai so far அப்படின்னு சொல்லலாம். அவன் இது வரைக்கும் கால் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் he hasn't called so far. he hasn't called so far அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இதுவரை எந்த பதிலும் வரவில்லை, அதாவது எனக்கு இது வரைக்கும் எந்த ரிப்ளையும் வரல அப்படின்றது
ஐ ஹேவன்ட் ரிசீவ்ட் எனி ரிப்ளை so far. ஐ ஹேவன்ட் ரிசீவ்ட் எனி ரிப்ளை so far அப்படின்னு சொல்லலாம். இதுவரை படம் சுவாரஸ்யமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது படம் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம சொல்லுவோம் இல்லையா, பார்த்த வரைக்கும் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் so far the movie has been very interesting. so far the movie has been very interesting அப்படின்னு சொல்லலாம். இதுவரை அவர்கள் எந்த பிரச்சனையையும் சந்தித்ததில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் so far they have never faced any problems. so far they have never faced any problems அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எந்த புத்தகத்தை ரொம்ப அதிகமாக ரசித்து வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்போம். அதை நம்ம இங்கிலீஷில் which book have you enjoyed most so far? which book have you enjoyed most so far அப்படின்னு கேட்கலாம். கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். அது என்னது அப்படின்னா, இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் தமிழில். இதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதுக்கான ஆன்சரை கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணணும். அவ்வளோதான். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.